வணக்கம். பாத்திரமறிந்து இட வேண்டும். வானரம் மலைதனி நனையக் கண்டு தூக்கணங் தானொரு நெறிசொலத் தாண்டிப் பீத்திடும் நாணமும் கல்வியும் நவின்ற நூல்களும் ஈனருக்கு உரைத்திடில் இடர் அது ஆகுமே. முன்னமே பிரயாசையார் கூடு கட்டி வசித்திருந்த ஒரு தூக்கணாம் பட்சி வீண் காலங்கழித்துத் திரிந்து வசிக்க இடமின்றி மழையில் நனைந்து வருந்திய ஒரு வானரத்தைக் கண்டு தன்னைப் போல் ஓர் இருப்பிடம் செய்து கொள்ளலாகாதா என்றவுடனே குரங்கு சினந்து அதன் கூட்டை பீத்தெறிந்தது போல கல்வியால் நிறைந்த ஞான நூல்களை அறிவில்லார்க்கு உரைத்திடில் துன்பமே உண்டாகும். தலைவன் தலைவியைப் புகழ்தல். வண்டுமை தனைய கூந்தல் மதன பண்டாரவல்லி கெண்டையோடு ஒத்த கண்ணாள் கிளிமொழி வாயின் ஊறல் கண்டு சர்க்கரையோ தேனோ கனியோடு கலந்த பாலோ அண்ட மாமுனிவர்க்கெல்லாம் அமுதம் என்று அளிக்கலாமே. வண்டுகள் மொய்த்திருந்தது போன்ற கூந்தலையும் கயலையொத்த கண்களையும் கிளிமொழியொத்த சொல்லையும் உடைய மன்மத பொக்கிஷம் என்னும் பெயரையுடைய கொடி போன்றவளின் வாயின் ஊறல் கற்கண்டோ சர்க்கரையோ தேனோ பழத்தோடு கலந்த பாலோ அறியேன். ஆயினும் தேவர் முனிவர்களுக்கு எல்லாம் அமிர்தமென்று கொடுக்கலாம். தீயோர் சேர்க்கை தீதே. கற்பகத் தருவை சார்ந்த காகமும் அமுதம் உண்ணும். விற்பன விவேகமுள்ள வேந்தரை சேர்ந்தார் வாழ்வார். இப்புவிதனில் ஒன்று இலவு காத்திடுங் கிளி போல் அற்பரை சேர்ந்தார் வாழ்வு அரிதாகுதம்மா. கற்பக விருட்சத்தை அடுத்த காகமும் அமுதம் உண்ணும். மிகுதியான அறிவுள்ள வேந்தரைச் சேர்ந்த எளியவரும் வாழ்வடைவார்கள். இலவமரத்தின் காயைப் பார்த்து பழுக்கும் பழுக்கும் என்று காத்திருந்த அபலமடையும் கிளியைப் போல அற்பரை சேர்ந்தோர் உலகில் வாழ்வது அரிதினும் அரிதாகும். நன்றி.